அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம ஒரு டாப்பிக்கை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற டாபிக் வந்து த வேர்ட்ஸ் ஆஃப் எனிமி. வார்த்தை என்கின்ற ஒரு எதிரி. வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் யோசிக்க தோணும், என்ன இன்னைக்கு டாபிக் வார்த்தை, த வேர்ட் அப்படின்னு சொல்றத நம்ம சிந்திக்க போறோம். வேர்டு என்பது, வார்த்தை என்பது மிகவும் பவர்ஃபுல். இட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். யாராலையுமே அதை தவிர்க்க முடியாது. ஒரு ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்ததாக இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வார்த்தையினால ஒருத்தனை நம்ம டிமாரலைஸ் பண்ணவும் முடியும், அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த வேர்ட்ஸ் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நம்ம யாரு கூட நம்ம கூட இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளோட கூட பேசிட்டு இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்க போறேன். நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஒய்ஃப் கிட்ட, நம்ம பிள்ளைங்க கிட்ட, நம்ம ஆஃபீஸில் எப்படி நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? எல்லாரும் குயிக்காக டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லலாமே. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், நம்ம வீட்டில் எப்படி நம்ம பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ரஃபாக கோவப்பட்டு பேசுகிறோமா? இல்லைல்ல. அடிக்கிற மாதிரி பேசுகிறோமா? இல்லை அவங்கள காயப்படுத்துகிற மாரி நம்ம பேசுகிறோமா? நம்ம பேசினாலே அவங்களுக்கு படபடன்னு பிபி கட கட கடன்னு ஏறும். அந்த மாதிரி நம்ம பேசுகிறோமா? இல்லை ஸ்மூத்தாக சாஃப்டாக பேசுகிறோமா? ஒரு சிலர் பேசினா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவாங்க இல்லை. ஒரு சிலர் எப்படி பேசுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் ரெண்டு சுருக்கமாக சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதுவே கரெக்டாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வள 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 சொத சொதன்னு ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் ஒரே பாயிண்ட்டையே என்ன செய்வாங்க, 1 ஹவர் பேச சொன்னாலும் பேசுவாங்க, 2 ஹவர்ஸ் பேசினாலும் பேசக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, மற்றவங்களை காயப்படுத்துகிறதாக இருக்கிறதா, இல்லைன்னா அவங்கள நம்ம துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் த வேர்ட்ஸ் ஆஃப் எனிமி, வார்த்தை என்கின்ற ஒரு எதிராளியை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினாங்க, அதன் மத்தியில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்களை உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியும். சில நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் கூட நம்ம பார்க்கும்போது கூட யாராவது ஒரு சில நபர் நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, வீட்டில் இருக்க பிள்ளைங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, மருமக கிட்ட சொல்லிடுவாங்க, நாத்தனார் கொழுந்தனார் கிட்ட எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. வீடு என்ன செய்யும், அனல் மாரி பறக்கும், கொதிச்சு எழுந்தோம். என்ன அப்படி சொன்னா, இவன் எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? ஸ்மால் வேர்ட்ஸ், வார்த்தை. மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகள்னால என்னென்ன காரியங்கள் நடந்தது, நம்முடைய வார்த்தைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை ஒரு 5 டாபிக்ல நம்ம சிந்திக்க போறோம். த வேர்ட்ஸ் தட் கேன் காஸ் டிஸ்ட்ரெஸ், அதான் ஃபர்ஸ்ட். வார்த்தை என்கின்ற காரியம் நம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளாக காணப்படும். சில நேரத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்களை என்ன செய்கிறது, துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது, விசனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதத்துல நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 6. சொல்லுங்க, படிங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த பகுதியுடைய பின்னணியை நான் ஷார்ட்டா சொல்றேன். இங்க 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்கானா என்கின்ற மனிதன் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்களோட பேர் வந்து என்னது, அன்னாள். இன்னொருத்தவங்க பேரு பெனினாள். 2 மனைவி இருந்தாங்க. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு கடந்து சென்று பலியிட்டு கொண்டு அவர்கள் கடந்து வருவதற்காக வருஷந்தோறும் பிரயாணப்பட்டு போவாங்க. இப்ப இந்த 6வது வசனத்துல நம்ம வாசித்தோம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால். யாருடைய கற்பம்? அந்த ஆஹ், அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 2 வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சக்களத்தி இல்லைன்னா அந்த பெண்ணினால் என்ன செய்வாங்களா, அவங்களை துக்கப்படுத்துவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களை துக்கப்படுத்துவாங்க, அவளை மிகவும் விசனப்படுத்துவாங்க. 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள். வெறும் துக்கப்படுத்தல, விசனப்படுத்தல, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்களா,
மனமடிவாக்குவாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 4 வார்த்தை கீவேர்ட்ஸ், 4 கீவேர்ட்ஸ் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க துக்கப்படுத்துறாங்க, மனவேதனைப்படுத்துறாங்க, விசனப்படுத்துறாங்க. இதனுடைய 3 காரியத்தினுடைய விளைவு என்ன நடக்குது? அவங்க அழுகைக்குள்ளாக கடந்து போறத நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த 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 பகுதியிலே இந்த 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 பெண்ணினால் செய்ற காரியத்த பார்க்கும்போது, அவளுடைய டார்கெட்டே என்னது? வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருக்கு பலியிடும்படியாக அவங்க கடந்து போகும்போது, அவங்க மைண்டுக்குள்ள என்ன வருது? ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு? அன்னாள் தான். அவங்கள எப்படியாவது துக்கப்படுத்தணும், அவங்கள எப்படியாவது விசனப்படுத்தணும், அவங்கள எப்படியாவது மனநோவடிக்க வைக்கணும், அவங்கள எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? அழ வைக்கணும். இதுதான் அவங்களுடைய பிரைமரி டார்கெட்டா இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும்போது, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனைகள் அவங்க கஷ்டத்தின் வழியாக கடந்து போனாலும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்ததை நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 18ஆம் வசனம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த 17, 18 வசனங்களில நம்ம வாசிக்கும்போது ரொம்ப கிளீனா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை இந்த அன்னாளுக்கு வந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? நீ சமாதானத்தோடே போ. உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இந்த இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத வருத்தத்தின் நிமித்தமாக அவளுடைய சக்காளத்தியாகிய இருக்கிற அந்த பெண்ணினால் மிகவும் மன வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, அழும்படியாக அவங்க பின்னாடியே விரட்டி விரட்டி போய் அவங்கள வேதனைப்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் அறிந்து அவங்க ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுத்து என்ன செய்தாங்க? நீ சமாதானத்தோட போ. இந்த ஏழுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? அவரை ஆறுதல் படுத்தக்கூடியதாக, தேறுதல் படுத்தக்கூடியதாக இருந்தது. உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவளுடைய துக்கமுகமாய் இருக்கவே இல்லை என்று சொல்லுகிறதாய் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய சிச்சுவேஷன், நம்ம ஆஃபீஸ்ல இப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில், இல்லைன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம சொசைட்டில, நம்ம வாழ்கின்ற சமுதாயத்துல இப்படிப்பட்ட இந்த நம்ம துக்கப்படுத்துறவங்க, நம்ம மன வேதனைப்படுத்துறவங்க, நம்ம துக்கப்படுத்துறவங்க, நம்ம அழ வைக்கிறவங்க, நம்மளை காயப்படுத்துற வார்த்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்டவங்க மத்தியில நம்ம வாழ்ந்து போனாலும் இதை எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்யற? நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள், த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டோடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளை காட்டிலும் மிக வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பெண்ணிலால போல நம்ம பேசுறோமா? இல்ல ஏலியுடைய வார்த்தைகளை போல பேசுறோமா? நம்ம யாராக இருக்கிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மற்றவங்களை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அல்லது விசனப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அல்லது அவங்கள மன நோகடிக்க செய்கிறதா? அல்லது அவங்கள அழ வைக்கிறதா? இல்லனா இந்த ஏலி போல, தேவனுடைய மனுஷனாகிய இந்த ஏலி பேசினது போல, அங்க சமாதானத்தோட போ, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே அந்த அன்னாளுடைய அந்த அழுகை, கூக்குரல், வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டு அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகின்றோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், the words that can cause distress, துக்கமுகமான, நம்மை துக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள். ரெண்டாவது நம்ம வாசிக்க போறோம், the words that can cause rebuke, கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய வேதாகமத்தில் மார்க் 10வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் சாப்டர் 10 46ல இருந்து நம்ம வாசிக்க முடியும். அதுல நான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க விரும்புகின்றேன். அதுல 47வது வசனம். அடுத்த வசனம் கூட. ஓகே, இந்த பகுதியை நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இங்கே பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் இருக்கின்றான். அவன் வழியருகே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வழியை கடந்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து என்ன சொன்னாங்களாம்? என்ன சொல்லிட்டு இருக்காங்க போட்டிருக்கு? அவனை பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள், அவனை கடிந்து கொண்டார்கள். அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அவன்
குருடனா இருக்கிறான், பார்க்க முடியல. அவன கூட்டு கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் தேவைப்படும். அவன் ஈவினிங் ஆச்சுன்னா, மாலை நேரத்தில அவன் பிச்சையெல்லாம் கேட்டு முடிச்சான்னா, திரும்ப வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆளுடைய உதவி தேவைப்படுமா இருக்கும். சாப்பிடுறது பொருள பார்த்து சாப்பிட முடியாது. வீட்டுக்கு போய் அவனுடைய சொந்த காரியங்களை செய்வதற்கு கூட அவனால செய்ய முடியாது. அவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அங்க உட்கார்ந்திருக்கிறான். ஏதாவது பிச்சை கிடைக்குமா? எப்படின்னு சொல்லி உட்கார்ந்திருக்க நேரத்துல, அவன் ஒரு நல்ல செய்திய கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே, அவன் மிகுந்த சந்தோஷத்துடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆனா அவங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? ஓ, நீ சும்மா இரு. அதட்டினார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை கடிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது? நம்ம யாரையாவது கடிந்து கொள்றது போல நம்ம பேசுறோமா? அதட்டுறது போல நம்ம பேசுறோமா? அவங்கள காயப்படுத்துறது போல நம்ம பேசுறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும்போது, 51வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 51. ஓகே. இங்க நம்ம வாசிக்கிறோம். அங்கு நம்ம பார்த்தோம், அவரோடு கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்த ஜனத்தாருடைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாரும் அந்த குருடனை பார்த்து என்ன செஞ்சாங்க? அதட்டினார்கள், கடிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த கூட்டத்தோட பிரயாணம் பண்ணி வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகள் எவ்விதமாக இருக்கிறது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ குருடனா இருக்கிறியே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லியும் நீ பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. எவ்விதமாக, எவ்வளவு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, எவ்வளவு தேர்தல் கொடுக்கக்கூடியதாக, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக. அவன் குருடனாக இருந்த அந்த மனிதனுடைய அந்த குருட்டுத்தன்மை நீங்கி அவன் பார்வை கிடைக்கக்கூடிய நிலைமையில அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அமர்ந்திருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இங்கேயும் நாம் 2 பேருடைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணம் செய்த அந்த ஜனங்களுடைய வார்த்தை. அவர்கள் கடிந்து கொண்டார்கள், அதட்டினார்கள். அவன் ரொம்ப மனமடிவாகி சோர்ந்து போய் அவன் உட்கார்ந்து இருந்திருப்பான். ஆனா அவன் அப்படி செய்யல. முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி அடுத்துள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவன் அதிகமாக ஆண்டவரை கூப்பிட்டது நிமித்தமாக ஆண்டவர் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன வந்துச்சு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற அந்த கடவுள் உங்களை என்னைய பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகனே, என்னைய தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, என்னை ஆராதிக்கும்படியாக, நான் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உங்களுடைய இருதயத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதிர்பார்க்க, உங்க பாரங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் பார்க்கிற தேவன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த குருடனை போல ஆண்டவனை நான் பார்வையடைய வேண்டும், என்னுடைய பாரங்கள் நீங்க வேண்டும், என்னுடைய வேதனைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசித்தால் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி அவன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாம் விசுவாசத்தோட நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வருவோம், நம்பிக்கையோட கூட அவருடைய பாதத்தில் வருவோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை குணப்படுத்துகிறதாக, ஆறுதல் படுத்துகிறதாக, உற்சாகப்படுத்துகிறதாக காணப்படும். அப்போ முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்மை துக்கப்படுத்துகிற காரியமான வார்த்தைகள். இரண்டாவது, கடிந்து கொள்ளுகிறதான வார்த்தைகள். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம், the words that can cause mock, பரிகாசம் செய்யக்கூடிய வார்த்தைகள். நம்ம வாழுகின்ற உலகத்துல, நம்ம ஆபீஸ்ல போனீங்கன்னா சரி, நிறைய பேர் நம்மளை பார்த்து கேலியும் கிண்டலும் பரிகாசம் பண்றக்கூடிய சிச்சுவேஷனை நம்ம வாசிக்க முடியும். வேதாமத்துல நம்ம திருப்பலாம், நெகேமியாவுடைய புஸ்தகத்துக்கு நம்ம கடந்து வரலாம். அங்க ஒரு மனிதனை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெகேமியா 4வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம்.
ஓகே. இங்கே நம்ம வாசிக்கிறோம். இங்கே நெகேமியா என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அங்கே மதில் கட்டப்பட வேண்டும். மதில் இடிக்கப்பட்டிருந்தது. அந்த மதில் திரும்பவுமாக கட்டப்படும்படியாக தேவன் இந்த நெகேமியா என்கின்ற தேவனுடைய மனுஷனை பயன்படுத்தினார். அப்போ அந்த நெகேமியாவும் அவனோடு இருக்கின்ற ஜனங்களுமாக சேர்ந்து அந்த மதிலை வேகமாக கட்டி கொண்டு வந்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவனுடைய எதிராளியாகிய அந்த சன்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம வாசிச்சோம். அவர்கள் 1வது வசனத்துல சொல்லப்பட்டாங்க, அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டபொழுது அவனுடைய எதிராளியாகிய சன்பலாத்தும் தொபியாவும் இந்த அலங்கத்தை அவர்கள் மீண்டுமாக கட்டுகிறார்கள் என்று சொல்லி செய்தியை அவருடைய எதிராளிகள் கேட்டபொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது அவர்கள் செய்த காரியம், கோபித்தார்கள், எரிச்சலடைந்தார்கள், சக்கந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறார். அவங்க எதிராளிக்கு என்ன வரும்? அவங்க கட்டுறாங்க, அவங்க ஒருத்தவங்க நல்லவராறான், அவன் மனம் திரும்பிட்டான், நல்லவனாறான், அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்படுதுன்னு சொன்ன உடனே என்ன நடக்குது? அவனுடைய எதிராளிகளுக்கெல்லாம் என்ன என்ன வருது? முதலாவது கோபம் வருகிறது, ரெண்டாவது எரிச்சல் வருகிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்கிலீஷ்ல போட்டிருக்க தே மாக்ட் ஹிம், அவனை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அடுத்த இன்னொரு அவங்க தொபியாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும். இவன் என்ன சொல்றான்? அடுத்த லெவலுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்றான்? ஒரு நரி ஏறி போச்சுன்னா கூட என்ன செஞ்சிடும்? அந்த மதில் இடிஞ்சு விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ வீக்கா, அவ்வளோ புவர் கன்ஸ்ட்ரக்ஷனா அவங்களெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா அந்த மதில் இடிஞ்சு உடைஞ்சிரும், அவ்வளோ சாதாரணமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள மறுபடியுமாக பரியாசம் பண்ணினான், கேலி பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த சன்பலாத்தும் தொபியாவும் எங்களை என்ன செய்கிறார்கள்? அவமதிக்கிறார்கள். we were despised. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க டெஸ்பைஸ் ஆக இருக்கிறோம், அவமதிக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்றாங்க. 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக்க பேசினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. they have provoked you அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மனமடி உண்டாக்க அவர்கள் பேசினார்கள். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவங்க பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். அடுத்து 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவமதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 5வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மனமடி உண்டாக அவர்களை பேசினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை. 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வேலையை கட்டுகிறாங்க, அந்த வேலை பணியை தடை பண்ணவும் அவரை கட்டுப்பாடவும் பண்ணினார்கள், திட்டம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க, அவமதிக்கிறமாக பேசுறாங்க, மனமடி உண்டாக்குறாங்க, அவங்க கட்டுகிறதை என்ன செய்யறாங்க? தடுக்கவும் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அது 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்களை கொன்று போடுவோம், அவர்கள் வேலையை ஓய பண்ணுவோம் என்று சொல்லுகிறதையும் நம்ம வாசிக்கிறோம். they told him that we will kill them and we will stop their work. அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிடணும், அவங்களை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணினார்கள், அவர்களை பயமுறுத்தினார்கள், அவர்களை அவமதித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நெகேமியாவும் அவனுடைய தேவனுடைய பிள்ளைகளும் மதிலை கட்டிக்கொண்டே வருகிறார்கள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஆனா நெகேமுடைய வார்த்தை என்ன பேசுறது தெரியுமா? அவருடைய வார்த்தை மிக அற்புதமாக இருந்தது. 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நெகேமுடைய வார்த்தை என்னவா? ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணினோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. nevertheless we made our prayer to our God. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சு. எல்லாரும் பரியாசம் பண்ணினாங்க, எங்களை மனமடி உண்டாக்குனாங்க, எங்களை மன வேதனைப்படுத்தினாங்க. பரியாசம் பண்ணினாலும் நாங்க என்ன செய்வோம்? இந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம், இந்த தேவனை நாங்கள் நோக்கி மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அதோடு நிறுத்திவிடவில்லை. 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு நெகேமியா அவர்களை பார்த்து சொன்னான், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமுள்ள பயங்கரமுள்ள ஆண்டவரை நினைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பாருங்கள். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தம், ரிமெம்பர் த லார்ட் அண்ட் ப்ரே. அவரை பார்த்து சொல்ற, நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதோடு நிறுத்தி விடவில்லை. 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் காட் வில் ஃபைட் ஃபார் அஸ். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இவ்வளவு பிரச்சனைகளும், இவ்வளவு போராட்டங்களும், எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, மனமடி உண்டாக்குறாங்க, மனவேதனைக்குள்ளாக்க பண்றாங்க, என்னை கேவலப்படுத்தினாலும்
இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த நெகேமியாவோட கூட இருக்கிற ஜனங்களுக்கு வந்தாலும் அங்க நெகேமியா சொல்றாரு, ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் வாழுகின்ற சமுதாயத்துல, நாம் வாழுகின்ற அந்த சூழ்நிலைகளில எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது? இந்த நெகேமியாவைக்கு போல, நெகேமியாவும் அவனுடைய ஜனங்களுக்கும் வந்த வார்த்தைகள் போலதான் நமக்கும் வந்து கொண்டிருக்கிற பரியாசமான வார்த்தைகள், மனம் அடி உண்டாக்குகின்ற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகின்ற வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசுகின்றோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. மிக அவசியமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசுவோம் என்று சொன்னால் அதை நாம் மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மற்றவர்களால் தாக்கப்படும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும் பொழுது, 14வது வசனத்துல நெகேமியா சொன்னது போல, டோன்ட் பி அஃப்ரைட். நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நெகேமியா சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நம்மளோடு கூட இருக்கின்றார். நாம போய் அந்த ஜனங்களோடு கூட, இந்த இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அப்போ நம்ம மூன்றாவது காரியம் நம்ம பார்த்தது பரியாசம் செய்யக்கூடிய வார்த்தைகள். நம்மை சூழ்ந்து இருக்கின்ற வார்த்தைகள் பரியாசமும் கேவலமும் கிண்டல் பண்ற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நெகேமியா சொன்னது போல, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். The God will fight for us. ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ முதலாவது நம்ம பார்த்த வார்த்தைகள் என்ன? துக்கப்படுத்துகிற வார்த்தைகள். இரண்டாவது நம்ம பார்த்த வார்த்தைகள் என்ன? கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள். மூன்றாவது நம்ம பார்த்த வார்த்தைகள் என்ன? பரியாசம் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம், பயமுறுத்துகின்ற வார்த்தைகள். The words that can threaten us, dreadful words. அதாவது நம்மை பயமுறுத்துகிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியா உடைய குறித்து சூழ்நிலைமையை நம்ம வாசிக்க முடியும். இங்க எலியாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது, அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய அற்புத அதிசயம் செய்கிறாரு. என்ன செஞ்சாரு? வானத்திலிருந்து அக்கினியை அவர் இந்த பூலோகத்துக்கு இறக்கினார். பெரிய அற்புதம் செஞ்சாரு. கத்தர தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்று சொன்னால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். அந்த பாகால்ல இருக்கிற 450 தீர்க்கதரிசிகளை அவர் அங்க அந்த மலையிலே கொண்டு போய் அவர்களை வெட்டி சாய்ச்சிட்டார். இந்த செய்தியை ஆகாப் என்கின்ற அந்த ராஜா தன்னுடைய மனைவியாக எசேபேலுக்கு அறிவித்த பொழுது என்ன நடந்தது? எசேபேலுக்கு கோபம் வந்தது. ஏனென்று சொன்னால், இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை இந்த எசேபேல் என்கின்ற தீர்க்கதரிசி உணவும் ஆகாரமும் உடையும் எல்லாம் கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை உணவூட்டி வளர்த்து கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்ட பொழுது, இந்த 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 எசபேல் என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். ஓகே. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எசேபேல் என்ன சொல்லிட்டாங்க, நீ என்னுடைய ஆள் 450 பேரை நீ கொன்னுட்ட. இனி நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? ஐ வில் கில் யூ டுமாரோ பை திஸ் டைம். நாளைக்கு இந்த நேரத்துல உன்னை நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பெரிய ராணியாக இருக்கிறாங்க. பட்டத்து ராஜாவுடைய மனைவியா இருக்கிறாங்க. நினைச்சா ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு சேவகனை, ஒரு சோல்ஜரை அனுப்பி அவங்களை கொன்னு புதைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு சேவகனை அனுப்பி, ஒரு மெசஞ்சரை அனுப்பி அவங்க என்ன செய்றாங்க, நாளைக்கு இன்னைக்கு இதே நேரத்துல உன்னை நான் என்ன செஞ்சிருவேன், கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எவ்வளவு திடுக்கிடமா இருக்கும். இந்த எலியா என்கின்ற தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமையை, அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி ஆண்டவருடைய வல்லமையை அங்குள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி போன அதிகாரத்துல சொன்ன அந்த காரியம் நடந்து முடிந்த பொழுது, அடுத்த அதிகாரத்துல உன்னை உயிரோட கொன்றுவேன், நாளைக்கு இந்நேரம் நீ ஆல் அவுட் காலி அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனம் பதப்பதைத்து போய்விட்டான், துடிச்சு போயிட்டான். அவன் சொன்னான், என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவரே, நான் சாக வேண்டும், சூறை செடி கீழாக ஓடி
ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அவன் உயிருக்கு பயந்தவனாக ஓடை துடித்து விட்டான். அவன் இருக்கிற இடத்தை விட்டு வேற ஊருக்கு போகும்படியாக பிரயாணம் தொடங்கி விட்டான். அவன் சூறை செடியின் கீழே போய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற வேளையில ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, மகனே நீ எழுந்து புசித்திருன்னு சொன்னாங்க. அப்போ அவன் எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டான்? படுத்துட்டான். அப்போ அந்த நேரத்துல தான் இந்த எசேபேல் சொன்ன வார்த்தை மிகவும் அவனை பாதித்தது. பயந்து போயிட்டான். பெரிய அற்புதத்தை செஞ்சவன், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சவன், ஆனா இன்னைக்கு அந்த எசபேல் சொன்ன அந்த சின்ன வார்த்தை மூலமாக அவன் பயந்து போய் நடுநடுங்கி போய் உயிருக்கு பயந்தவனாக அவன் இருந்த இடத்தை விட்டு என்ன செய்யறான்? ஓடி போகிறத நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்ன? வார்த்தைகள், பயமுறுத்துகின்ற வார்த்தைகள். நம்முடைய ஆபீஸ்ல கூட நம்ம நினைப்போம், சில பேர் பேசுற வார்த்தைகளை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கும். அதை கேட்கும் போதே நமக்கு நடுக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள்ல என்னுடைய வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். இந்த புதன்கிழமை தான் நடந்துச்சு. என்னுடைய ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட மதியானம் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் ரமதான் டைம்னால 6 ஹவர்ஸ்னால எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 3:30 4 அந்த டைம் இருக்கும். என்னுடைய பாஸ் என்ன கூப்பிட்டாரு. எம்எஸ் டீம்ல கால் பண்ணாரு. "என்ன ஸ்டீஃபன் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சார் நான் நல்லா இருக்கேன்" அப்படின்லாம் சொன்னேன். அப்போ திடீர்னு சொன்னாரு, "நீ வித்தின் 1 or 2 வீக்ஸ் யுவர் ஒர்க் வில் பி ஷிஃப்டட் டு அனதர் பிளேஸ்" அப்படின்னாரு. கேட்டோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, நான் ஒழுங்காக தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுறாங்களே, நம்மளை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்களே, எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு ஒரு செகண்டில், அந்த ஒரு நிமிஷத்தில் படபடப்பாக ஆகிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குமோ, நம்ம வேலைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, நமக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக இருந்தாலும் சரி, ஒரு சில வார்த்தைகள் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளை என்ன செஞ்சிடும்? நிலைக்குலைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் 2 வீக்ஸில் நடக்கும்னாங்க. ஒரே நாளில் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஹெட் ஆஃபீஸில் அங்கே வேற ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாற்றிட்டாங்க. எப்படி இருக்க போது என்னன்னு தெரியல. மண்டே நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் நியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. எதுக்காக நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொன்னேன்னாக்கா, சில நேரங்களில் பேசுகிற வார்த்தைகள் இம்மீடியட்டாக நம்ம அஃபெக்ட் பண்ணும், இம்மீடியட்டாக நம்ம தாக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன வார்த்தையாக தான் இருக்கும், பட் நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதே சுச்சுவேஷன் தான் இந்த எலியா பெரிய அற்புதம் செஞ்சாரு. கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அங்குள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. ஆனா அடுத்த அதிகாரத்துல வரும்போது இவரை பார்த்து சொல்ல, நாளைக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல நீ அவுட்டு, நீ செத்து போயிடுவே, உன் பிராணனை நான் எடுத்துருவேன், ஜீவனை எடுத்துருவேன் சொல்லி ஆள் அனுப்புனதை கேட்ட உடனே எலியா நடுங்கி போயிட்டான், பதறிட்டு போயிட்டான், துடிச்சு போயிட்டான். என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, நான் மரித்து போவேனே, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பதபரைத்து துடித்து போய்விட்டான். காரணம் அந்த வார்த்தை. அவன் பெரிய கத்தியோ ஈட்டியோ அருவாளோ இல்லை துப்பாக்கியோ கன்னோ எடுத்து விடல. ஜஸ்ட் வேர்ட். அந்த வார்த்தை அவனை அதிகமாக பாதித்தது. அவன் பயந்து போனான். தன்னுடைய பிராணனுக்காக அவன் ஓடி போகிறதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை அங்கு வருகிறதை பார்க்கலாம். 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இவ்வளோ டயர்டான ஆண்டவரே, நான் செத்து போனால் நலமா இருக்கு, நான் செத்தே போயிடுறேன், என் ஜீவனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டோட்டல் கன்ஃபியூஷன், டோட்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கடந்து போன இவனை பார்த்து இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது. என்ன நடந்து என்ன சொல்கிறாங்க? நீ பிரயாணம் பண்ண தூரம் அதிகமாக இருக்குது. யூ நீட் டு ட்ராவல் லாங் வே டு ட்ராவல். யூ ஹாவ் அ ஜேர்னி டு ட்ராவல் லாங் வே. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நீ நினைக்கிற இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த எசபேல் சொல்லிட்டாங்க உன் வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நீ நினைக்கிற. மகனே அப்படி கிடையாது. எலியாவே அப்படி கிடையவே கிடையாது. உன்னுடைய போகும் தூரம் அதிகமாக இருக்கிறது. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு. எனக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த எலியா போய் 3 பேரை அபிஷேகம் பண்ணார் என்று சொல்லி அடுத்துள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆசேகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எகுவை இஸ்ரவேலின் மேலாக அபிஷேகம் பண்ணினார். எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய சின்னமே, நம்மளை சூழ்ந்திருக்கிற வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள் ஒருவேளை நம்மளை கடந்து வரலாம். பயப்பட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம். நீ போக வேண்டிய பிரயாணம் மிக அதிகமாக இருக்கிறது. நமக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வார்த்தைகள் நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றது, இதே
வார்த்தை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ பயமுறுத்துகிற வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்? பரியாசம் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள், அதட்டக்கூடிய வார்த்தைகள். முதலாவதாக நம்ம பார்த்தோம் துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த லாஸ்டுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்து நம்ம இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். The words can heal. The words that can heal. நம்முடைய வாழ்க்கையை குணப்படுத்துகின்ற வார்த்தைகள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்பும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், லூக் சாப்டர் 7. அங்கு ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் குணமானதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு நூற்றுக்கு அதிபதி உடைய வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லுவோம் 100 பேருக்கு அதிபதியானவன். அவனுடைய வேலைக்காரன்ல ஒருவனுக்கு மிகவும் வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தையா, மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தான். அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சில மூப்பர்கள் வந்து பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், ஓகே, நான் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவனுடைய வீட்டுக்கு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களுமாக சேர்ந்து இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டுக்கு வரும்பொழுது நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேலைக்காரனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வேலைக்காரன் சொன்னான், ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள் தான். நீங்க நினைக்கலாம் நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் போனா போறான், ஒருத்தன் வானா வர்றான், அந்த வேலையை நான் செய்யறான், அவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னதை நாம் வாசிக்கின்றோம். அந்த மனிதனுடைய வேண்டுதல் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேற அதிகமாக தேவையில்லை. என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரன் மேல கை வச்சு சுகப்படுத்தணும், இல்லை என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும். அவனை அதை எதிர்பார்க்கவில்லை. அவனை எதிர்பார்த்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒரே ஒரு வார்த்தையை அவன் எதிர்பார்த்தான். ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை செய்த காரியம் என்ன என்று தெரியுமா? 8வது வசனத்துல 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த அந்த வேலைக்காரன் சுகமா அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய அதிசயம், ஆச்சரியம் நடந்தது. என்ன? அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமடைந்தவனாக, சுகம் பெற்றவனாக அவன் காணப்படுகின்றான். காரணம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை, த ஹீலிங் வேர்ட். அவனுடைய வாயிலிருந்து சுகம் கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது, அதே நேரத்தில் அந்த வேலைக்காரனுடைய வியாதி குணப்பட்டு அவன் சௌக்கியமானான், சுகமானான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஹீலிங் கொடுக்கக்கூடியதாக, சுகமளிக்கக்கூடியதாக, ஆறுதலுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், தேறுதலுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் நாம் பார்த்து கேட்டது போல துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மை நெருக்கி வரலாம், காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மை நெருக்கி வரலாம், பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள் வரலாம், பயமுறுத்துகிற வார்த்தைகள் நம்மை சுற்றி நெருக்கி வரலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது. தேவனுடைய வார்த்தையும் வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது கணுக்களையும் நூனையும் பிரித்து அது ஜீவனுள்ள வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகம வசனத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள அந்த தேவனுடைய வார்த்தை அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எழுதியிருக்கின்ற இந்த வேதாகம வசனத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்க வேண்டும். இதில் இருக்கிற வசனங்கள் நம்மளோடு கூட பேசுகிறதாக இருக்கும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக நாம் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார், நமக்கு ஆறுதல் கொடுப்பார். நாம் வாழுகின்ற சமுதாயமோ, வேலை செய்கின்ற இடமோ, குடும்பமோ, சமுதாயமோ அல்லது உற்றாரோ உறவினரோ எல்லாரும் நமக்கு எதிராக பேசினாலும், எதிராக காரியங்களை செய்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது.
ஆண்டோடைய வார்த்தையை உறுதியாக நாம் பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால், மனிதர்கள் பேசின எல்லா கேவலமான வார்த்தைகள், எல்லா அவமதிக்கின்ற வார்த்தைகள், எல்லா பரியாசமான வார்த்தைகள், எல்லா துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை காட்டிலும் மேன்மையுள்ளதாக, மேன்மையானதாக, உன்னதமானதாக இருக்கிறது இது இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இனி வரப்போற நாட்களில நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நெருக்கி வரும் பொழுது தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நெகேமியா சொன்னான், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்போம், நாம் பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டவர்களாக நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவிசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பற்றிக்கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமம் மேம்படுவதாக. கொஞ்ச நேர சிந்தனைக்காக ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு தலைப்புல, உண்மையான நம்பிக்கை எது அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன காரியத்தை நம்ம வந்து படிக்கலாம். உண்மையான நம்பிக்கை அப்படின்னா, நம்பிக்கைனா எல்லாருக்கும் என்ன தோணும்? நம்ம வந்துட்டு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையான விஷயம் எவ்வளோ இருக்குல்ல. நம்ம டிராவல் பண்றோம், பஸ்ல டிராவல் பண்றோம், அந்த டிரைவரை நம்புறோம். ஃப்ளைட்ல போறோம், அந்த ஃப்ளைட் ஓட்டுநரை வந்துட்டு நம்ம நம்புறோம். நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம இருக்கோம். நம்ம ஒர்க் பண்றோம், 1 மந்த் ஒர்க் பண்ணா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி நமக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு போகும்போதும் சரி, ஃப்ளைட்ல போய் உட்காடுறோம், நம்ம ஊருக்கு போய் இறங்கணும். அதுக்கு நம்ம யாரை நம்புறோம்? ஃபர்ஸ்ட் தேவனை நம்புறோம், அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவனை நம்புறோம். அந்த ஃப்ளைட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி போகுது, எப்படி மேலே பறக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனாலும் அந்த டிரைவரை நம்பி நம்ம போய் உட்காடுறோம். அந்த ஃப்ளைட்டு யார் கண்டுபிடிச்சா, எப்படி இன்வென்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஆனாலும் நம்ம வந்துட்டு நம்பிக்கையாக அதில் போய் உட்காடுறோம். நம்ம ஒரு இடத்துல போய் இறங்குறோம். நம்மளும் கூட அந்த செய்தியில் கூட பார்த்தோம், ஒரு 2 நம்பிக்கையை பற்றி ஒரு 2 காரியம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு குருடன் வந்துட்டு, மார்க் 10:48 நம்ம பார்த்தோம். ஒரு குருடன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவன் வந்துட்டு கத்தி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவரால் என்னை வந்துட்டு பார்வையடைய வைக்க முடியும் அப்படின்னு அவன் நம்பினனால தான் அவன் வந்துட்டு திருப்பியும் திருப்பியும் அவங்கெல்லாம் சத்தம் போடாதன்னு சொன்ன பிறகும் அவன் வந்துட்டு கத்தி கத்தி கூப்பிடுறத நம்ம பார்க்குறோம். அப்புறமா நம்ம 5வது பாயிண்டா ஒரு பாயிண்ட் பார்த்தோம், அந்த நூற்றுக்கு அதிபதி வந்துட்டு இயேசு கிறிஸ்துட்ட சொல்றான், நீங்க வர வேண்டாம், நீங்க வர்றதுக்கு அந்த லூக்கா 7:7 வாசிச்சோம், நீங்க வர்றதுக்கு வந்துட்டு நான் தகுதியானவன் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னு அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒருத்தர் வந்துட்டு நல்ல காசுள்ள ஒரு ஆளு, நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அவர் மட்டும் ஒரு படகுல, ஒரு ஹேண்ட் போட்ல வந்துட்டு அவரு சும்மா அந்த கடலுக்குள்ள போறாரு. அப்ப என்ன ஆயிருதுன்னா, தவறி அந்த போட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, சுத்தி யாருமே இல்ல, தவறி விழுந்துட்டாரு. இப்போ நீந்தி நீச்சல் அடிச்சு ஒரு தீவுக்கு போயிட்டாரு, ஒரு ஐலாண்டுக்கு உள்ள எப்படியோ தப்பி அதுல போய் ஏறிட்டாரு. அந்த ஐலாண்ட்ல இருந்துட்டு ஒரு நாள் இருக்கிறாரு. அவர் கையில கர்ச்சீஃப் இருந்துச்சு, அதை வந்து ஒரு கம்புல கட்டி மேல அங்க குத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம், யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வெயிட் பண்றாரு, முடியல, யாருமே வரல. 2வது நாள் வெயிட் பண்றாரு, யாருமே வரல. அப்போ இவருக்கு வந்துட்டு, ஆனாலும் ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது நான் வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் அவர் மனசுலயே இருக்குது. ஸோ இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, அவரால் முடியல. கடைசியில அவர் வந்து சோர்ந்து அந்த தீவுலயே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சாப்பாடு தேடுறதுக்காக போயிட்டாரு. போய் சாப்பாடுலாம் தேடி ஏதோ கிடைச்சிருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேயே என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இங்கேதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு
அங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி அதுல உட்காந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 2, 3 நாள் 1 வீக் நைட்டு அங்க படுத்துட்டாரு. அந்த தீவுல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. திருப்பியும் இவர் வந்துட்டு நினைக்கிறாரு, ஆனாலும் நான் எப்படியாவது இந்த தீவுல இருந்து வெளியே போயிருவேன். யாருமே வர்ற மாரி இல்ல. தூரத்துல கப்பல் தெரியுது. ஆனா இவரால வந்துட்டு அந்த ஹெல்ப் எப்படி கேட்கணும்னு தெரியல. அவங்க யாருக்கும் வந்துட்டு அத பார்க்க முடியல. அவரு அந்த அந்த தீவு வந்துட்டு யாருமே போகாத தீவு. ஸோ அந்த கப்பல்லாம் இங்க வராது. அது வந்துட்டு கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு ஆனாலும் இவரோட நம்பிக்கை வந்துட்டு விடவே மாட்றாரு. ஸோ இந்த வீடெல்லாம் கெட்டி வச்சிருக்காரு. கெட்டி வச்சுட்டு மறுநாள் காலையில அதே மாரி உணவு தேடுறதற்காக அந்த காட்டுக்குள்ள போறாரு, அந்த தீவுக்குள்ள. போயிட்டு வரும்போது என்ன ஆயிருச்சுன்னா, அவர் கெட்டி வச்சிருந்த அந்த இது வந்துட்டு தீ பிடிச்சிருச்சு. அந்த அவர் கெட்டி வச்சிருந்த அந்த கூடாரம் வந்துட்டு தீ பிடிச்சிருச்சு. இவரு தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை கட்டி வச்சிருந்தாரு. அதுவும் தீ பிடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் நம்புறாரு, நான் இங்கிருந்து போயிருவேன். ஏன்னா, அவருக்கு மனசுல ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. அப்புறமா அங்கிருந்து ஒரு தூரத்துல இருந்து ஒரு கப்பல் அப்படியே போகுது. ஆனா, அந்த கப்பல் திரும்பி இவர்கிட்ட வருது. வரும்போது இவரு பார்க்குறாரு, அந்த கப்பல் வந்துட்டு இவர்கிட்ட வருது. இவரு அந்த வச்சிருந்த குச்ச எடுத்து மேல காட்டி கேட்குறாரு, கத்துறாரு. ஆனா, அந்த கப்பல் இவர நோக்கி தான் வருது. வந்து அந்த கப்பல் நின்னு, அதுல இருந்து 2 பேர் இறங்கி வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர பார்த்தோனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா, இவர நம்பி இருந்தாரு, யாராவது வருவாங்க அப்படின்னு நம்பி இருந்தாரு. அதே மாரி அந்த 2 பேர் வந்தாங்க. அவர் கேட்குறாரு, "எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி வந்துட்டு நான் இங்க இருக்கேன். இவ்வளோ நாள் நான் இவ்வளோ கத்துனேன். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். யாருமே வரல. எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு நான் இருக்கிறது?" அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, "நாங்க வந்து போற வழியில எங்களோட அந்த இத வச்சு பார்க்கும்போது, அந்த நுண்ணோக்கிய வச்சு பார்க்கும்போது, இங்க வந்து ஒரு புகை வந்துட்டே இருந்துச்சு இந்த தீவுல இருந்து. இந்த புகை வந்துட்டே இருந்துச்சு. நாங்க திருப்பி அத ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னே, அதுல ஒரு கர்ச்சீப் தெரிஞ்சுச்சு. அதுல வந்து ஹெல்ப்ங்கிற அந்த ரெட் கலர் கர்ச்சீப் வந்துட்டு நாங்க பார்த்தோம். அதனால தான் நாங்க இந்த பக்கமா வந்தோம்" அப்படின்னு. இவர் வந்து நம்பிக்கையெல்லாம் போன நேரத்திலயும் கூட, அந்த தீப்புடிச்சு எரிஞ்ச அந்த அவர் கெட்டியிருந்த அந்த குடிசை தீப்புடிச்சு எரிஞ்சதுனால தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு இவர் வந்துக்கிட்டாரு. இத நான் எதுக்கு சொன்னேன்னா, கடைசி வரை அவரோட நம்பிக்கை வந்துட்டு அதுல போகவே இல்ல. எப்படியாவது நம்ம வந்துட்டு இங்கிருந்து மீட்கப்பட்டுருவோம் அப்படின்னு அவர் நம்பினாரு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்ம அதே மாரி பைபிள்ல வந்துட்டு பார்க்கும்போது, ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன குறிச்சு நம்ம பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், அதனுடைய 9வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம். 5வது வசனத்திலிருந்து. யோவான் 9 அதனுடைய 5வது வசனத்திலிருந்து. நான் சேருங்க. போதும். இங்க பார்க்குறோம். இங்கேயும் ஒரு குருடன பத்தி தான் நம்ம பார்க்குறோம். அவன் வந்து அவன் ஒரு பிறவி குருடன். அந்த பிறவி குருடன் வந்துட்டு, இயேசு கிறிஸ்து வந்துட்டு சேறுண்டாக்கி, மண்ல இருந்து சேறுண்டாக்கி அவன் கண்ல பூசிட்டு, அவன்ட்ட சொல்றாங்க, 7வது வசனத்துல வாசிக்கிறோம். "நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு" என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்க வந்து இந்த குருடன வந்துட்டு இயேசு கிறிஸ்து நம்ம நெறைய அற்புதம் செஞ்சு பார்த்திருப்போம். அவர் தொட்ட உடனே வந்துட்டு சுகமாயிருவாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு சுகமாகு அப்படின்னு சொன்னோனே சுகமாயிருவாங்க. அதே மாரி தான் லாசருவ குறிச்சு நம்ம பார்த்தோம்னா, லாசரு வெளிய வான்னோனே, மரித்து இருந்த லாசரு வந்துட்டு வெளிய வந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சேறு உண்டாக்கி அவன் கண்ல பூசுறாங்க. "நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு" அப்படிங்கிறாங்க. சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னோனே, இவன் வந்து என்ன நெனச்சிருப்பான், இவன் இவன் வந்து ஒரு பிறவி குருடன். இவனுக்கு வந்துட்டு கண்ணே தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனாலும் அவன் வந்துட்டு ஒரு ஆளு சேறுண்டாக்கி அவன் கண்ல அவனோட கண்ல வந்துட்டு தேய்க்கும்போது, அவனோட நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? தேய்ச்ச உடனே அத தொடச்ச உடனே குணமாகும் அப்படின்னு அவன் நெனச்சிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, "சீலோவாம் குளத்துல போய் கழுவு" அப்படின்னு சொல்றாங்க. அவனோட நம்பிக்கைய நம்ம இங்க பார்க்கிறோம். அவன் வந்துட்டு எதுவுமே கேட்கல. ஆனா அவன் போய் கழுவுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவன் கழுவி அந்த 7வது வசனத்துல பிற்பகுதியில பார்க்கிறோம். அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து சேறுண்டாக்கி அவன் கண்ல தேய்க்கும்போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இவரு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேள. அவர் வந்து அற்புதம் அற்புதம் செய்கிறவரு, இத்தன பேர குணமாக்கியிருக்காங்க அப்படின்னு அ அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா, அவரு இயேசு கிறிஸ்து சொல்லி அவனோட நம்பிக்கை நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, "அந்த குளத்துல போய் கழுவிட்டு வா" அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவன் போறான்.
இவன் எந்த நம்பிக்கையில போறான்? இயேசு கிறிஸ்து என் கண்ணு வந்துட்டு பார்வை அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு அவன் போறதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு நிறைய இடத்துல நமக்கு நம்பிக்கை தேவைப்படுது. நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம மூவ் பண்ற ஒவ்வொரு மூலையும் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா நம்பிக்கை தேவை. உண்மையான நம்பிக்கை நம்ம வந்து ஒருவேளை நம்ம நம்பலாம், ஆனா நம்ம நம்புறோம், அது நடக்குமான்னு நமக்கு தெரியாது. அது உண்மையான நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அது நடக்கலாம், அது நடக்காமையும் போலாம். ஆனா பைபிள்ல ஒரு நம்பிக்கையை குறித்து நம்ம வாசிக்க முடியும். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 9, 10வது வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 10, 9, 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இங்க வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம இவ்வளவு நேரம் நம்பிக்கையை குறித்து பார்த்தோம். உண்மையான நம்பிக்கை எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்துட்டு விசுவாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டு தேவன் யூஸ் பண்ணியிருக்காங்க. விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபிரேயர் 11 அதனுடைய 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம்னு ஒரு வேர்டை பார்த்தோம். அந்த விசுவாசத்தோட டெபினிஷன் என்னன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி தான் விசுவாசம் அப்படின்னு தேவன் எழுதியிருக்காங்க. நம்ம எதை நம்புறோமோ அதை உறுதியா நம்பினோம்னா அதுதான் விசுவாசம். இங்க வந்து அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல விரும்புறதெல்லாம் ஒரு விசுவாசம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க, அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோம்னா தேவன் வந்துட்டு நம்முடைய உள்ளத்துல, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல வர்றாங்க. நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வந்துட்டு நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு விசுவாசிச்சோம்னா உண்மையிலேயே அவர் நம்முடைய உள்ளத்துல வந்து நமக்கு ரட்சிப்பை தர்றதுக்கு வந்துட்டு அவர் ரெடியா இருக்காங்க. நம்ம விசுவாசிச்சு அவரை வாயினால அறிக்கை பண்ணா மட்டும் போதும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு, நம்ம யாரையோ நம்புறோம், ஒரு உண்மை இல்லாத, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விதத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு இருக்கும்போது நம்ம இந்த பூமியில அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம வாழ்றோம். ஆனா நம்மளுடைய உண்மையான விசுவாசம் எதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில விசுவாசிப்பது மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனை விசுவாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுவாங்க, அதை பார்க்கலாம். உண்மையான நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ கிளிப் முடிஞ்சோடனே நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கரெக்டா கேட்டிருப்பீங்க. கரெக்டுங்க. அப்படியே ஒரு ரயில் புறப்பட ஆரம்பிச்சிச்சு. அங்க பயணிகள் 2 பேத்துக்குள்ள பயங்கரமான சண்டை. இது ஏன் சீட்டு, இது ஏன் சீட்டு, நான் தான் கரெக்டான டிக்கெட் வச்சிருக்கேன், இல்ல நான் தான் கரெக்டான டிக்கெட் வச்சிருக்கேன். 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி இருக்காங்க. இப்போ சுத்தி இருக்கிற பயணிகள் கிட்ட எல்லாம் பயங்கரமான எதிர்பார்ப்பு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா, ஒருவேளை டிக்கெட்டை கிட்ட மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க, இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமா, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி பாக்குறாங்க. 2 பேத்துக்குமே ஒரே நம்பரு, எக்ஸாக்டா அதே டிக்கெட், என்ன பண்ணணுமே தெரியல. இப்ப பயங்கரமா குழம்பி போயிட்டாங்க. இப்ப பயங்கரமான சண்டையில என்ன பண்றாரு, ஒரு பயணி வந்துட்டு இன்னொரு பயணியோட அந்த லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிடறாரு கோவத்துல. இப்ப ட்ரெயின் வேற போய்கிட்டு இருக்குது. பயங்கரமான சண்டை, இன்னும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு பயங்கரமா ஆயிடுது. இது ஏன் சீட்டு தான், இல்ல இது ஏன் சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதை வந்து சமாளிக்கவே முடியல அங்க சுத்தி இருக்கிற பயணிகளால. இப்ப டிடிஆர் வராரு, வந்துட்டு அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. அவரும் அந்த டிக்கெட்ல அடப்பாவி என்னடா 2 நம்பருமே ஒரே நம்பரா இருக்குது, ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமா, ஒருவேளை ரயில்வே டிபார்ட்மெண்டோட ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்தபோது தான் தெரியுது ட்ரெயின் வேற ட்ரெயின்ல ஏறிட்டார் ஒரு பயணி. லாஸ்டா வந்துட்டு அவரை வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன்ல பயங்கரமா வந்து இறக்கி விட்டுறாங்க. அவரு ரொம்ப வெட்கத்தோட தலைக்குனிவோட வந்துட்டு இறங்கி போயிடுறாருங்க. என்னன்னா இதே போலதான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா ட்ரெயினுமே ஒரே இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு, எல்லா ஆறுகளுமே ஒரே கடல்ல தான் கலக்குதுன்னு சொல்லிட்டு, எல்லா ரோடுமே ரோமாபுரியில தான் முடியுதுன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க. எக்ஸாம்பிளா நீங்க சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு பெங்களூர் பஸ்ல ஏறி உட்காந்தா போயிட முடியுமாங்க? இல்லங்க.
சென்னைக்கு போற பஸ்ல ஏறினா மட்டும்தான் சென்னைக்கு போக முடியும். இன்னைக்கும் நம்மள நிறைய பேரு இதே போலதாங்க. இன்னைக்கும் நம்ம எந்த நம்பிக்கையை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், இறைவனிடத்துல போயிடலாம், அதாவது நித்திய ஜீவன் அடைஞ்சிடலாம், அதாவது பரலோகத்தை அடைஞ்சிடலாம், அதாவது சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கேள்விக்குறிதான், எல்லா நம்பிக்கைகளும் நம்ம இறைவனிடத்துல போய் சேர்க்கிறது கிடையாதுங்க. அதனால எது கரெக்டான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நம்பிக்கை ஹிஸ்டாரிக்கலா, சயின்டிபிக்கலா, ஆர்கியாலஜிக்கலா, முக்கியமா லாஜிக்கலா, அதுக்கப்புறமா எக்ஸ்பிரிமெண்டலா, அதாவது அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நம்ம பின்பற்றக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய, ஏதோ சும்மா ஏதோ இருக்கிற கருத்துக்களெல்லாம் வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அது உண்மையான நம்பிக்கைன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இதெல்லாம் கரெக்டா இருக்கிற ஒரு நம்பிக்கை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா கிறிஸ்தவம் உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. ஆர்கியாலஜிக்கலா, சயின்டிபிக்கலா, லாஜிக்கலா, முக்கியமா எக்ஸ்பிரிமெண்டலா நிறைய குடிகாரங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு. நிறைய பாவிகள் மனம் திரும்பி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. நிறைய வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாய் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. சோ இது எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டலா இன்னைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாதுங்க. அப்ப நான் லாஸ்டா வந்துட்டு இது எல்லாமே பொருந்தக்கூடியது ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டியானிட்டி தான். இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் கரெக்டான வழி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது மட்டும்தான் அந்த இறைவனை நம்ம அடைய முடியுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவத்தினால ஜனங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஆறுதல் இல்ல, தேர்தல் இல்ல, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. முக்கியமா கடவுளை அவங்களால அடையவே முடியலங்க. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து ஓகே இவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தாருங்க. இந்த உலகத்துல சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருங்க, பாவமே செய்யாம. லாஸ்டா உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில பலியாக மாறினாருங்க. அதாவது பாவத்தினுடைய தண்டனையை ஏத்துக்கிட்டாருங்க. ஏத்துக்கிட்டதன் விளைவா என்ன பண்ணாருன்னா, முக்கியமா அதாவது மனுஷங்க இங்க கடவுள் இங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்துச்சுங்க. இந்த கேப்பை வந்து என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமா ஃபில் பண்ணாருங்க, அதாவது பாலமானாருங்க. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துன்ற வழி மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இறைவனை நம்ம ஈஸியாக அடைய முடியுங்க. அதனாலதான் கிறிஸ்தவம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை நம்ம இறைவன் அடைவதற்கு அப்படின்னு சொல்றோங்க. நான் எந்த நம்பிக்கையை வேணாலும் பின்பற்றுவேன், அது கடவுளை கொண்டு போய் சேர்த்துரும், அதெல்லாம் வந்துட்டு முற்றிலும் மாறுபட்டதான ஒரு கருத்துங்க. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு நம்பிக்கைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க. அதனால உண்மையான நம்பிக்கையை நீங்க பின்பற்றினா மட்டும்தான் உண்மையான கடவுளை அடைய முடியும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லா ஆறுகளும் ஒரே கடல்ல போய் கலக்கிறது கிடையாதுங்க. எல்லா ரயில்களும் ஒரே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது கிடையாதுங்க. சோ டெஸ்டினேஷன் வேற வேற தாங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், எல்லா நம்பிக்கைகளும் நம்மை இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்காருங்க. நாங்கள் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக ராஜா இந்த நாளிலும் ராஜா உங்களை துதிக்க, உங்களை வணங்க, உங்களை நமஸ்கரிக்க, உங்களை குறித்து தியானிக்க கொடுத்த இந்த பெரிதான சந்தர்ப்பத்துக்காக விசேஷமாக நன்றியை தெரிவிக்கிறோம் பிதாவே. விசேஷமாக ராஜா உங்களுடைய தாசன் நூடாக இன்றைய தினத்திலும் ராஜா வார்த்தையை பற்றி நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அவைகளுக்காக நன்றி. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையானது ராஜா மற்றவர்களை ஆண்டவரை காயப்படுத்துகின்ற வார்த்தையாகவும், மற்றவர்களை பொறாமைப்படுத்துகின்ற வார்த்தையாகவும், மற்றவர்களை துக்கப்படுத்துகின்ற வார்த்தையாகவும், அதே போல் மற்றவர்களை குறித்து வேதனைப்படுத்துகின்ற வார்த்தையாகவும் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க நீங்களே எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. அப்படியாப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் பாவித்திருந்தால் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நீங்களே மன்னித்து ஆண்டவரே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாகவும், மற்றவர்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தையாகவும், மற்றவர்களை குணப்படுத்துகிற வார்த்தைகளாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே நாங்கள் பாவிப்பதற்கு நீங்களே எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அது மட்டுமல்ல ராஜா, நல்ல நம்பிக்கையை பற்றி நாங்கள் ஆண்டவரே பகுதியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகின்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் உம்மீது வைக்க நீங்களே எங்கள் அனைவருக்கும் உதவி செய்தள்ள வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. அதே போல் இங்கு வந்து
வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வருகின்ற காலங்களிலே அவர்களுடைய தொழில், குடும்பங்கள், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுத்து முழுதுமுற்றுமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த ஆண்டவரே, மிகுதியான வேளையிலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து சகல விதத்திலும் சகல வழியிலையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வல்லவரும் நல்லவருமான எங்களை இரட்சித்த இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவற்றையெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.